இப்போ ரீசெண்ட் டேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி அண்ட் சைக்காலஜி ஆஃப் மணி ரெண்டுமே ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன இருக்குது இந்த சைக்காலஜி ஆஃப் மணியில்? இதில் நோ ஒன்ஸ் கிரேசி, லக் அண்ட் ரிஸ்க், நெவர் அண்ட் நஃப், கன்ஃபவுண்டிங் காம்பவுண்டிங், கெட்டிங் வெல்த் வர்சஸ் ஸ்டேயிங் வெல்த், டெய்ல்ஸ் யூ வின், ஃப்ரீடம், இந்த மாதிரி ஒரு 20 டாபிக்ஸ் இதில் இருக்குது. பட் இதில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டரை மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் பில் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1, நோ ஒன்ஸ் கிரேசி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை பற்றி சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற இந்த விஷயத்தினால நம்ம எப்படி பணத்தை செலவு பண்ணுறோம் அண்ட் மற்றவங்க எப்படி பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டை நமக்கு இதை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவாங்க, சில பேர் செலவே பண்ண மாட்டாங்க, சிலர் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சிலர் இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க, சிலர் அதிகமாக சேர்த்து வைப்பாங்க. இன்னும் சில பேரெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன பணத்தை வச்சு இப்படி முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மை என்னென்னா இங்கே யாருமே முட்டாள் கிடையாது. எதனால் அப்படின்னா நாம் கடந்து வந்த பாதை, லைக் டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸோட இன்கம், டிஃப்ரெண்ட் இன்சென்டிவ், டிஃப்ரெண்ட் எக்கனாமிக், டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன், இதெல்லாம் சம் ரீசன்ஸாக இதுக்கு இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. பிலோ பாவர்ட்டி லைனில் பிறந்த ஒரு குழந்தையும் இல்லை தன்னோட டீனேஜை கழித்த ஒரு பர்சனும், அதே மாதிரி அந்த அதர் ஹேண்டு கிளாஸ் பீப்புள் இல்லை ரிச் பீப்புள் அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையும், அந்த பர்சன் பணத்தை பற்றி பார்க்குற விதம், பணத்தை கையாளுற விதம், பணம்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்ற அந்த பார்க்குற கண்ணோட்டம் வேறுபடும் அப்படின்னு ஆர்த்தர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது நம்ம சில எக்ஸாம்பிள்ஸோட இப்போ வாங்க பார்க்கலாம். ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 இயர்ஸாகவே இந்த ஸ்டாக் மார்க்கெட் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது. ஆனால் அமெரிக்கா இதை பார்த்துருக்கு. இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பர்சனும் அமெரிக்காவில் இருக்க ஒரு பர்சனும் வே ஆஃப் திங்கிங் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்களோட எக்கனாமிக் அந்த மாதிரி இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த டிப்ரெஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 1960 ஜான் எஃப் கெனடி அப்படின்ற ஒருத்தர் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ணுறாரு. அப்போது அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவர் கேட்டிருக்காரு, நீங்கள் நமக்கு கடந்து வந்த டிப்ரெஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் அதுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நாங்கள் அந்த டிப்ரெஷனில் நல்லாவே இருந்தோம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லணும்னா எங்கள் அப்பா வந்து இன்னும் நிறைய சர்வெண்ட்டை வேலைக்கு எடுத்தார். ஸோ தட் அவங்க குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேலை வேணும் அப்படின்றதுக்காக, எங்களுக்கு அவங்க தேவையே இல்லைனாலுமே அவர் எடுத்துக்கிட்டார் வேலைக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இது வந்து மக்கள் மத்தியில் எந்த மாதிரி போர்ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, இவருக்கு டிப்ரெஷன் பற்றியே தெரியல, இவர்கிட்ட நம்ம எப்படி நம்ம நாட்டோட எக்கனாமிக்ஸை நம்ம கொடுக்கறது அப்படின்னு மக்கள் யோசித்தாங்க. பட் அவர்கிட்ட இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னவாக இருந்துச்சுன்னா, அவர் வேர்ல்டு வார் 2 சந்தித்தவர். ஸோ தட் அவருக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரியான ஒரு கதைகளெல்லாம் கேட்குறோம், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் டிப்ரெஷன் ஆச்சு, இந்த இடத்துல இந்த மாதிரி சரிவு வந்திருக்கு, பண சரிவு வந்திருக்கு, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம், படிக்கலாம். நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த அமெரிக்காவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் டிக்ளைன் நடந்தப்போ, சரிவு அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாஸ் பண்ணவங்க தன்னோட வேலையை முடிச்சுட்டு தினம் வீட்டுக்கு போகும்போது, தன்னோட குழந்தைங்களை பார்க்கும்போது, தன்னோட பேரண்ட்ஸை பார்க்கும்போது, ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலையே, இதுக்கு மேலே நம்ம குடும்பம் எப்படி ரன் பண்ண போகுது, இருந்த பணம் எல்லாத்தையும் நான் இதில் போட்டுட்டேனே, என்னோடய பசங்களை நான் அடுத்து எப்படி ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கறது, நல்ல காலேஜில் நான் எப்படி சேர்க்கறது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூனி குறுகி ஒரு மன வருத்தத்தில் இருப்பாங்க. கரெக்டுங்களா? இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உண்மையாக அவர் என்ன ஃபீல்டில் இருந்தார் அப்படின்றத நம்ம அங்கே இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். அண்டு இதை நம்ம ஒரு தியரியாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பர்சனல் கோல் என்ன, நம்ம அடுத்து என்ன ஜாப் போக போகிறோம், அதுக்கப்புறம் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளான் என்ன, எந்த ஏஜில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம், இதெல்லாம் நம்ம கேல்குலேஷன் பண்ணி இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஹெல்ப் பண்ணுதோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இதை மக்கள் யாருமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்குற விதம், இந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது, வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது
கோடியில் 1% தான் நம்ம யோசித்து பண்ணுறோம். ஆனால் இது 80% நம்மளுடைய பர்சனல் விஷயத்தை வச்சு மட்டும்தான் நம்ம ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறோம். லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்ன ஜெனரேஷனில் பிறந்திருக்கோம், பேரண்ட்ஸ், அவங்களுடைய இன்கம், எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் இன்ஃப்ளேஷன், இது எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம ஒரு டிசிஷனாக மேக் பண்ணுறோம். ஆக்சுவல் வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். ஏன்னா நம்ம பிரெயின் இருக்குது தெரியுங்களா, இதில் ஒரு விஷயம் ஆழமாக தாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, ஒரு டிப்ரெஷன் நடந்திருக்கு, ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அதை நம்ம பிரெயின் வந்து பார்த்தோன்னா கேப்சர் பண்ணிக்கும். நம்மளுடைய எமோஷனல் பிரெயின் வந்து கேப்சர் பண்ணிக்கும். அடுத்தது நம்ம லாஜிக்கல் பிரெயின் என்ன தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லது, நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே நம்மளுடைய எமோஷனல் பிரெயின் அதை ஏற்றுக்க மறுத்துரும். 2019 ஃபேமஸ் பாண்ட் மேனேஜர் பில் கிராஸ் அப்படின்ற ஒருத்தரை ஃபைனான்ஷியல் டைம்ஸ் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒரு டிக்கெட் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நான் பிறந்திருந்தேன் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான இடத்துக்கு, இந்த அளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நான் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் இந்த ஸ்டாக் மார்க்கெட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையுமே ஒரு வெல்த் ஜெனரேஷன் மிஷினாக பார்த்தாரு. ஆனால் அவருடைய அப்பா இதை ஒரு நம்மளோட வெல்த்தெல்லாம் அழிக்கிற ஒரு மிஷினாக பார்த்தாரு. இதனால தான் அவர் அப்படி சொல்லியிருந்தார். சேம் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பட் ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், அப்ரோச் அப்படின்றது வேறையாக இருந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அமெரிக்காவில் நேஷ்னல் வைடு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ இருந்திருக்கு. இதில் அமெரிக்கன் மேல்ஸ் அஃபெக்ட் ஆனது 10%. அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மேல்ஸ் எஸ்பெஷலி 16 to 19 கேட்டகரியில் இருக்கவங்க அஃபெக்ட் ஆனது 45%. அண்டு கொசேஷியன் ஃபீமேல்ஸ் அவங்க அஃபெக்ட் ஆன விதம் ஜஸ்ட் 4%. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், ஒருத்தர் அஃபெக்ட் ஆன விதம்ன்றது வேறு பர்சன்டேஜில் இருக்குது. வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில், அதாவது 1941 to 1945 வரைக்கும் ஜெர்மன் அண்ட் ஜப்பான் இவங்க 2 பேரோட ஸ்டாக் மார்க்கெட் டோட்டலி வைப் அவுட் ஆகிடுச்சு, பூம்ட் அவுட் ஆகிடுச்சு, வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் இதே காலகட்டத்தில் தான் அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட் டபுள் த டைம் இன்க்ரீஸ் ஆகிடுக்கு. இப்போது இந்த இடத்துல ஜெர்மன் அண்ட் ஜப்பானில் டீனேஜை கழித்த ஒரு பர்சனும், அமெரிக்காவில் தன்னோட டீனேஜை கழித்த ஒரு பர்சனும், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி, மணியை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி, ஸ்டாக்கை பற்றி, இன்ஃப்ளேஷனை பற்றி, இது எல்லாமே அவங்கவுங்க வேறு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்ப்பாங்க. ஒரு தடவை நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற ஒரு சேனல், இந்த ஸ்பைடர் மேன்லாம் வரும்ல, அதுதான், அவங்க ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணியிருந்தாங்க. எதை பற்றி அப்படின்னா, ஃபாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி. இது என்ன கம்பெனி, எங்கேருந்துன்னா தாய்வானிஸ் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நியூயார்க் டைம்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷரை பற்றி எழுதியிருந்தாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, எந்தெந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்தை பற்றி அதில் எழுதியிருந்தாங்க. அப்போது ஆர்த்தர் தன்னோட ஆன்ட்டியும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்காரு, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னு தெரியுமா, நான் ப்ராஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இது சொர்க்கம் மாதிரி இருக்குது, எனக்கு அது ரொம்ப நரகம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரே விஷயந்தான், இவங்க அஃபெக்ட் ஆனதும் அவங்க அஃபெக்ட் ஆனதும் வேறு மாதிரி இருந்திருக்கு. இதை தான் ஆர்த்தர் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த லாட்ரி சீட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, லாட்ரி டிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம், இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பாப்புலரான விஷயமாக இருந்திருக்கு. இது அதிகமாக லோவர் கிளாஸ் பீப்புள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டு தான் இதை பை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இயர்லி $412 அவங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா 4 times அதிகமான விஷயம் ஹை இன்கம் பீப்புள் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட. ஆனால் இவங்கக்கிட்ட, லோ இன்கம் பீப்புள் கிட்ட எமர்ஜென்சி டைமில் ஒரு $400 கேட்டால் அவங்களால அதை ரெடி பண்ண முடியலை. பட் இயர்லி அவங்களால இதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்கும்போது அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, எங்களால் ஒரு செகண்ட் இன்கம், செகண்ட் வேஜஸ் அப்படின்றத ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியலை, எங்களுக்கு இருக்கிறது கரெக்டாகவே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்கு போகிறதோ, இல்லைனா ஒரு கார் வாங்குறதோ, ஒரு பைக் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, இதெல்லாம் வந்து எங்கள் பசங்களை நான் எப்படி ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்குறது, நல்ல காலேஜில் சேர்க்குறது, நாங்கள் எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, இது எல்லாமே எங்களுக்கு அந்த ஒரு லாட்ரி டிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கும் நாங்கள் வின் பண்ணால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்ம கேட்கும்போது ஒரு மீனிங்லெஸ்ஸாக, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான்
இது எந்த மாதிரி, அவங்க ஏன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது நமக்கு புரியும். நமக்கு இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எதனால் இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இதே நம்மளால் சுத்தமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பற்றி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, 10,000 இயர்ஸ் ஆகிருக்கு உல்ஃப்லேருந்து டாக் வந்து. ஆனால் இப்போ வரைக்குமே டாக் கிட்ட உல்ஃபோட குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10,000 இயர்ஸ் ஆகியுமே இதுக்கிட்ட அந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னும் போது, நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் பற்றி வந்து 50 to 60 இயர்ஸ் தான் ஆகியிருக்கு. அப்போது நம்மளால் இது எப்படி அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இப்போ நீங்கள் இந்த சேனலில் கேட்டதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க ஹாப்பியாவாங்க. ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன் ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் ஹாப்பி ஆகிடுவேன். பாய்.